அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சுவையான ப்ரான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? உதிரி உதிரியாக செம்ம வாசமாக செம்ம டேஸ்ட்டாக வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: புதினா ஒரு கை, புதினா ஒரு கை, மல்லிக்கீரை, ஒரு பச்சை மிளகா, 2 ஸ்பூன் தயிரை மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி அதை ஒரு சைடில் வச்சுருங்க. அது இருக்கட்டும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய தக்காளி, 2 பச்சை மிளகா ஆல்ரெடி அதில் நம்ம அரைச்சிருக்கோம், காரம் சரியாக இருக்கும். 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். தேவையான அளவு ப்ரான் எடுத்துங்க. ஸ்பைசஸ் பார்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மசாலாத்தூள். இதில் பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிங்க. ஒரு பாத்திரம் வச்சிடலாம். நான் அதில் கரெக்டாக 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இதில் இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். வெங்காயத்தை போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. வெங்காயம் பொரியணும். வெங்காயம் பிரியாணிக்கு நல்லா பொரிஞ்சால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வதங்கட்டும் மூடி போட்டு. வெங்காயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளியை போட்ட பிறகு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. தக்காளி பச்சை மிளகாவையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் அதிலே பொரியட்டும். கொஞ்சம் வெந்திருக்கு. இதிலே இப்போது உப்பு ஆட் பண்ணிடலாம். நீங்கள் ரைஸ்க்கு போடுற உப்பு அளவை இதிலே சேர்த்துடலாம். உப்பு போட்ட பிறகு கொஞ்சம் தக்காளி இன்னும் தக்காளி மசியணும், அதனால் இருக்கட்டும். கொஞ்சம் அது நல்லா வெந்த பிறகு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுருங்க. கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு இது பொரியட்டும். கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் ப்ரான் ஆட் பண்ணுங்கள். ப்ரானை ஆட் பண்ணி அதான் அந்த மசாலாவோட ஒரு 5 நிமிஷம் பொரியணும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் பொரிய விடுங்க. அடுப்பு கொஞ்சம் சிம்லே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற புதினா பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடுங்க. ஜாரை கொஞ்சம் தண்ணியில் அலசி விட்டு அதையும் அதிலே ஆட் பண்ணிவிடுங்க. அந்த தண்ணியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்லே வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதித்ததும் எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் செம்ம வாசமாக இருக்கும். இந்த டைமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எம்மியான ஒரு பிரியாணின்னா இதுதான் நான் சொல்லுவேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம். ரைஸ்க்கு உள்ள அளவான தண்ணி அதில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிங்க போதுமாண்டு. உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சு தண்ணி நல்லா கொதிக்கணும். ரைஸ் ஆட் பண்ணுறதுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இந்த டைமில் ரைஸ் ஆட் பண்ணுங்கள். ரைஸ் ஆட் பண்ணதும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிட்டு இருக்குது. இன்னும் தண்ணி குறையணும். மூடி வச்சு கொதிக்க வைங்க. இப்போ தண்ணி குறைஞ்சிருக்கும். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தம்மில் போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தம்மில் போட்டுடலாம். கரெக்டாக தம்மில் போட்டு 15 நிமிஷம் டைமு. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. கரெக்டாக 15 நிமிஷம் டைமு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு விட்டுடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
மறக்காமல் இந்த பிரியாணியை செஞ்சு பாருங்கள். நம்மளோட சுவையான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த புதினா நம்ம அரைச்சி போட்டதுனால அது சரியான வாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.